நான் ஃபர்ஸ்ட் படித்த புக்கு வந்து சிறிய விடுமுறைக்கான காதல் கதை. அது எஸ் ராமகிருஷ்ணனோட புக்கு. எஸ் ராமகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நிறைய புக்கு வந்து பேசப்பட்ட புத்தகம். ஓகே. ஆனால் அதில் வந்து தேசாந்திரி அதெல்லாம் தெரியும். தேசாந்திரி, சஞ்சாரம், நான் படித்த வேற புத்தகங்கள், உருப்பசி, இதெல்லாம் வந்து அதிகமாக பேசப்பட்ட புத்தகங்கள். ஆனால் சிறிய விடுமுறைக்கான காதல் கதை வந்து எனக்கு யதார்த்தமா கிடைச்சது. அது யாருமே பேசப்படாத ஒரு புத்தகம். ஆனா நான் அதனாலதான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். உங்களோட ஃபர்ஸ்ட் வாசிப்பு புத்தகமே அதுதான். ஆனா அது யாரும் ரெஃபர் பண்ணல, நீங்களா அதை படிச்சீங்க? நான் யதார்த்தமா எனக்கு கிடைச்சது ஒரு புத்தகம் கிடைச்சது. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து புத்தகம் படிக்கவே ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுல வந்து சில்வியாங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் சில்வியா தான் எல்லாமே. அளவுக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதிகமா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவரோட புத்தகத்திலே இலக்கற்ற பயணி, இடக்கை, துணை எழுத்து, சஞ்சாரம் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய புக்கு படிச்சிருக்கேன். உருப்பசி, கடல், அப்போதும் கடல் பார்த்து கொண்டுதான் இருந்தது. இதெல்லாம் எஸ் ராமகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அது படிச்சிருக்கேன். அப்புறம் ஜெயகாந்தன் புத்தகம், அது ஒரு பீரியட் வரைக்கும் நான் வந்து நாவலா படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அரசியல் அந்த பக்கம் போயிடுச்சு. அப்புறம் கம்யூனிஸ்ட் சம்பந்தமா படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் புரட்சி தலைவர்களை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். அரசியல் சார்ந்து நீங்க படிச்ச புத்தகம் எதுவும் சொல்ல முடியுமா? அரசியல் ஃபர்ஸ்ட் கம்யூனிசமும் படிச்சேன். அது வந்து கார்ல் மார்க்ஸோட லைஃப் ஸ்டோரியில ஆரம்பிச்சு ஹிட்லர், இப்போ ரீசெண்டா படிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நிக்கோலா மாக்கியவெல்லி எழுதின பிரின்ஸ். கரெக்ட், ராஜதந்திரம். நிக்கோலா மாக்கியவெல்லியோட அந்த புக் படிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி சேக்குவரா, பிடல் காஸ்ட்ரோ, இவங்களோட புத்தகங்களா படிச்சு, அப்புறம் இப்ப ரீசெண்டா படிச்சது அது ரொம்ப சூப்பரான புத்தகம்னா தலைவன். ஒரு இணை எழுச்சிக்கான மிக தான் வாங்கின, பணுவல்ல தான் வாங்கினேன். ஒரு சிறந்த புத்தகம். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஈழத்துல என்ன நடந்துச்சு அதை பத்தின ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. அப்புறம் நிறைய படிச்சேன். அப்புறம் பால்யகால சகி, பாலகாண்டம், முத்துக்குமாரோட அந்த புத்தகத்துக்கு பேர் வந்து அணிலாடும் முன்றி. ஒன் ஆஃப் மை பெஸ்ட். அது நிறைய பேரோட ஃபேவரட். நிறைய எல்லாருக்கும் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. அது எப்பயுமே எனக்கு கிஃப்ட் தான். அதை பத்திரமா வச்சிருக்கேன். அதை மட்டும் தனியா எடுத்து ஒரு பொட்டிக்குள்ள வச்சிருக்க அளவுக்கு அது எனக்கு ஸ்பெஷல். சூப்பர். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லக்கூடிய மிக முக்கியமான புத்தகம் அதுதான். அதை பார்த்து நானே நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். நான் தெரியும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய பேருக்கு எழுதி கொடுக்குற அளவுக்கு அது எனக்கு ஒரு முக்கியமான புத்தகமா இருந்தது. இப்போ நீங்க வந்து இலக்கியமா நிறைய படிச்சிருந்தீங்க. சோ அரசியல், கம்யூனிசமா நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்க. நீங்க கவிதை புத்தகங்கள் சார்ந்து உங்களுடைய அனுபவம் எதுவும் உண்டா? அந்த புத்தகங்கள் எதுவும் படிச்சிருக்கீங்களா? கவிதை அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அவருடைய இது மட்டும் அதிகமா எனக்கு அதுல நாட்டம் இல்ல. இருந்தாலும் நான் கவிதை எழுதுவேன், நிறையவே நான் எழுதுவேன். அதனால எனக்கு வந்து அப்துல் ரஹ்மான் அவர், ஏன்னா அது ஒரு ஹைக்கூ கவிதை சின்ன சின்னதா இருக்கிறதுனால அது ஒரு 2 லைன்ல நிறைய விஷயத்த பேசிடுவாரு. அதனாலயே எனக்கு அவரோட இது மட்டும் பிடிக்கும். உங்களோட கவிதைகள் வந்து நீங்க எழுதுற கவிதைகள் வந்து எப்படி ஹைக்கூவா இல்ல பெரிய பெரிய கவிதை? அது வந்து மனுஷபுத்திரன் எழுதுற மாதிரி தான் இருக்கும். அந்த அரசியல் பத்தி கேட்டீங்க. அரசியல் பத்தி ரொம்ப உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும்னா நான் சொல்ற இந்த 3 புத்தகங்களை படிங்க. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ், ஹிட்லர், இன்னொன்னு ஹிட்லர், இன்னொன்னு விடுதலை, ஒரு இன எழுச்சிக்கான போராட்டம் அப்படிங்கிற ஆதனூர் சோழனோட அதோ புத்தகம் தான். அது எங்க இருக்குன்னு தெரியல, நான் தேடி எடுத்தேன். அந்த 3 புத்தகத்தை படிக்கிறப்போ நம்மளை சுத்தி என்ன நடக்குது, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிட மாடல்னா என்ன, இந்த இதை பத்தின உங்களுக்கு ஒரு புரிதல் நிறையவே கிடைக்கும். இப்ப நம்ம எதுக்காக போராடுறாங்க, இப்ப எதுக்கு போராட்டம் பண்றாங்கல்ல, நீங்க எதுக்காக போராடுறாங்கிற ஒரு சரியான இதே இருக்காது. இப்ப யாருக்கும் புரியாதுல. நீங்க இந்த மாதிரி ஹிட்லர்லாம் படிச்சுன்னா, ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஹிட்லர் வந்து ஒரு யூதர்களை கொண்டுட்டாரு, அவர் வந்து எல்லாரையும் வன்முறைக்கு தூண்டினாரு, அந்த மாதிரி நினைப்பீங்க. ஆனா உண்மையாவே ஹிட்லர் இதெல்லாம் ஏன் பண்ணாருன்னு தெரிஞ்சாதான் அவர் ஏன் அது அந்த உங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கும். நீங்க ஹிட்லர் முக்கியமான ஒரு பிடிக்கும். அதுவும் ஆதனூர் சோழன் எழுதின இந்த ஒரு புத்தகம் உங்களை நிறைய புரிதலை கொண்டு வரும். அவருடைய வரிகள் உங்களுக்கு பெரிய தாக்கத்தையே உண்டு பண்ணும். அப்புறம் இப்ப நீங்க 2வது ஒரு புக் காமிச்சீங்க இல்லையா, இப்போ இது தி பிரின்ஸ், இது எந்த வருஷத்துல எழுதின புக்? இதோடதா? இது வந்து இப்ப ரிலீஸ் ஆன புக் தான். ரீசெண்டா ரிலீஸ் ஆனது 25 நினைக்கிறேன். 25 தான். 2025 வந்தது. இந்த புக்கு ரைட் பண்ணது வந்து நிக்கோலா மாக்கியவெல்லி வந்து 1513 1513 வருடம்
அந்த எழுத்தாளர் எழுதுனது அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பாக்கம் செய்து இப்ப வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஓகே, நல்லா ஒரு நல்ல புத்தகம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா 1513ஆம் ஆண்டு எழுதின புக் இது. சூப்பர். ஆனா இத படிக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே. ஏன்னா இந்த புக்ல ஃபர்ஸ்ட் ஆத்தர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது ஒன்று தலையில் வைத்து கொண்டாடுவீர்கள் அல்லது தீயிட்டு கொளுத்துவீர்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதை படித்துவிட்டு நீங்களே முடிவு செய்யுங்கள். ஓ. ஏன்னா எனக்கு வந்து இதை நான் தலையில வச்சு கொண்டாடினேன். என் ஃப்ரெண்டு கேட்டப்போ அவன் வந்து இந்த புக்கு ரொம்ப திட்டினான். எல்லாமே வந்து இதா இருக்கு, நீங்க சூழ்ச்சி பண்ணியே ஜெயிச்சிடலான்றப்ப என் வலிமையை பயன்படுத்தணுன்ற மாதிரிலாம் பேசிருக்காரு. இது எனக்கு புரிஞ்சாலும் அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்க பேசிக்கான ஒரு இது இருந்துச்சுன்னா, அரசியலை பத்தி புரிதல் இருந்ததுன்னா பிரின்ஸ் நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் தலையில வச்சு கொண்டாடுவீங்க. ஓகே ஓகே சரி. எஸ் ராமகிருஷ்ணனோட ஊர்பசி. இந்த புக்கு என்னன்னா, ஒரு தமிழ் படிச்ச பையன் ஊர்பசி. ஓகே, நான் வந்து எஸ் ராமகிருஷ்ணனோட ஒரு சிறிய உரிமைக்கான காதல் கதை தான் படிச்சுன்னு முதலே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஊர்பசி தான் ரெண்டாவதாக படித்தேன். இந்த புக்கு எதை பற்றி சொல்லுதுன்னா, தமிழ் படித்த ஒரு மாணவன் தன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் பொருளாதார ரீதியாக எவ்வளோ பின்னடைவுகளை சந்திக்கிறான், அவன் அப்புறம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அவன் இந்த கதை எழுதியிருக்க இதே வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆரம்பத்திலே எப்படி சொல்லியிருப்பாருன்னா, அந்த ஹீரோ இறந்துருவாரு. இறந்து அவர் ஏன் இறந்தாருன்ற விஷயத்த தான் பின்னாடி பேசுவாரு. ரொம்ப கியூரியஸா இருக்கும், நல்லா இருக்கும். அதோட வரிகள் வந்து ரொம்ப தத்ரூபமா எழுதியிருப்பாரு. உண்மையாவே நீங்க அதை படிக்கிறப்போ உங்களுக்கு ஆமா கரெக்ட் தானே, இப்படிதான் இருக்கு, தமிழ் படிச்சவங்களோட நிலைமை இப்படிதான் இருக்குன்ற மாதிரி ஒரு புரிதலை கொண்டு வருவாங்க. நன்றி. நன்றி நன்றி. நான் ஃபர்ஸ்ட் படிச்ச புக்கு வந்து சிறிய விடுமுறைக்கான காதல் கதை. அது எஸ் ராமகிருஷ்ணனோட புக்கு.